ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல் 10 சம் பார்த்துருவோம். சரியா கண்ணா? an AP consisting 13 terms. அப்போ டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 31 terms. An AP consists of 31 terms. If its 16th term is M, அப்போ T16 is equal to M. ஸோ இதோட ஜெனரல் ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும்? Tn is equal to A plus n minus 1 into dன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இது இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 16 இருக்கு. ஸோ அப்போ A plus 16 minus 1 15d. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்க. சரி, தென் த சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ். அப்போ டோட்டலாக 31 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ சம் ஆஃப் 31 டேர்ம்ஸ். ஸோ சம்மோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல 31 இருக்கு. ஸோ 31 divided by 2 2a plus 31 minus 1 30d. ஆமாவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையும் பார்க்கனா 2 காமனா இருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ அது வெளியே எடுத்துடலாமா? 31 divided by 2 உள்ளுக்குள்ளார 2 காமனா இருக்கு. ஸோ அந்த 2-ஐ வெளியே எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்பரை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதால டிவைட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ இந்த டேர்மை டிவைட் பை 2, இந்த டேர்மை டிவைட் பை 2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தா a பிளஸ் இதையும் அடிச்சு கொடுத்தா 15. ஆமாவா? ஸோ 15d. ரைட். இப்போ நல்லா கவனிமா, இந்த டேர்ம் இருக்கிற இடத்துல நான் என்னென்ன எழுதிப்பேன்? T16 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ T16ஓட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? எம்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ இந்த டேர்ம் இருக்கிற இடத்துல நான் எம்னு எழுதிப்பேனா? 31 divided by 2 into 2 இந்த 2 into m எழுதிக்கலாமா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இது அடிச்சு கொடுத்தா 31m. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா இருக்கா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.